சிக்கலை போக்கும். கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுகின்ற பிரசவ வேதனையை படிப்படியாக தணிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கின்றன. சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தும். அதிகப்படியான இரத்த கிருமிகளை நீக்கி உடலையும் தாது நட்டம் வராமல் பாதுகாத்து உடலை ஒரு அற்புதமான முறையில் பாதுகாக்கும் என்பதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை போக்கி தாது நட்டம் வராமல் பாதுகாத்து அதிமதுரத்துடன் வேதியியல் வினை புரிந்து படிப்படியாக லாஸ் ஆஃப் செமன் என்று சொல்லக்கூடிய விந்தணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி உடலை பாதுகாக்கும் என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 25 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. முதலில் சுத்தமான அதிமதுரத்தை நன்றாக இடித்து ஜலித்து அதை தூளாக நாம் எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு அதிமதுரத்தை இடித்து நன்றாக ஜலித்து எடுத்த அதிமதுர தூள். அடுத்ததாக இந்த தூளில் நாம் தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, ஒரு சிலர் மட்டும் இதில் பசு வெண்ணெயை சேர்த்து கொள்ளலாம். அவர்கள் அதிகப்படியான உடல் உஷ்ணம் என்கிற நோய் உடையவர்கள் மட்டும் இதில் பசு வெண்ணெயும் சேர்த்து கலந்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உடலில் சப்த தாதுக்களும் அதிகரிக்கும். இந்த கலவையை இரவு வேளையில் மட்டும் உணவுக்கு பின் 5 முதல் 10 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக சப்த தாதுக்கள் உயர்ந்து உடல் பொன்னிறமாக மாறும். கண்கள் பிரகாசிக்கும். உடலெங்கும் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதீத பலம் தரும். விந்தணுக்களின் எண்ணிக்கை உயரும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி, அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பவுத்திரம் என்று சொல்லக்கூடிய நோயை கடுக்காய் என்கிற அற்புதமான மூலிகை காயை கொண்டு அதை நீக்குவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வாத வலி மற்றும் அடிப்பட்ட வீக்கம் கரைவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத வலிகள், மூட்டுவாதம், முடக்குவாதம், கீழ்வாதம், ஜன்னிவாதம் என்று பல வாத நோய்கள் ஏற்படுகின்றன. இதனால் மூட்டு பகுதிகளில் தீராத வலி, வீக்கங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக மூட்டு பகுதிகளில் வலி ஏற்பட்டவுடன் நடப்பதற்கு மிக சிரமம் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் தவிர்ப்பதற்கும், அடுத்ததாக அடிப்பட்ட வீக்கம், நாம் தவறுதலாக கீழே விழுந்துவிட்டால் அந்த இடத்தில் இரத்தம் கட்டிக்கொண்டு வீக்கம் ஏற்படும். நாளடைவில் அதற்கு முறையான சிகிச்சை மேற்கொள்ளாவிடில் அந்த இடம் கருமை படர்ந்து தோலில் கருமை நிறம் ஏற்படும். பிளட் கிளாட் என்று பெயர். இந்த நோயும் பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான பொருள் வெண்குங்கிலியம். வெண்குங்கிலிய மரம் மிக சிறப்பான நறுமணம் உள்ள ஒரு மரம். தாவரவியல் பெயரில்
ரொபஸ்டா என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் சால் ட்ரீ என்று அழைக்கப்படுகின்றன. சமஸ்கிருதத்தில் சாலா என்று அழைக்கப்படுகின்றன. மலையாளத்தில் காரி மருது என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வெண்குங்கிலியம் பல வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. பூனைக்கண் குங்கிலியம், வெண்குங்கிலியம், கருங்குங்கிலியம் என்று பல வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையும் ஒரு தனிப்பட்ட மருத்துவ குணத்தை உடையதாக இருக்கின்றது. குறிப்பாக வெண்குங்கிலியம் அடிப்பட்ட வீக்கத்தை கரைக்கும், இரத்தக்கட்டை போக்கும், மூட்டுவலி, வாதவலி மற்றும் ரொமாட்டிக் ஃபீவர் அண்ட் ஜாயிண்ட் பெயின் என்று சொல்லக்கூடிய முடக்குவாத வலியும் காய்ச்சலையும் போக்கும். ஆகையால் நாம் குங்கிலியத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். தைலம் காய்ச்சுவதற்கும் உடலுக்கும் மிக இன்றியமையாத பொருள் நல்லெண்ணெய். அதை உடலுக்குள் தேய்த்து வந்தால் வலிகள் பறந்துவிடும். மேலும் தோலின் தன்மையை மென்மையான முறையில் பாதுகாக்கும். ஆகையால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, வெண்குங்கிலியம் 15 கிராம். நேரடியாக குங்கிலியத்தை நாம் பயன்படுத்தாமல் அதை நன்றாக தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான முறையில் குங்கிலியத்தை தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் வாத வலிக்கும் அடிப்பட்ட வீக்கம் கரைவதற்கும் தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொண்ட வெண்குங்கிலிய பொடியை சிறுக சிறுக நல்லெண்ணெயில் தூவ வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் சிறுக சிறுக சேர்த்த வெண்குங்கிலிய பொடி நன்றாக கரைந்து தைல பக்குவத்திற்கு மாறிவிட்டது. அற்புதமான இந்த வெண்குங்கிலிய தைலத்தை நாம் வடிகட்டாமல் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த குங்கிலியம் பூரணமாக நல்லெண்ணெயில் கரைந்து விட்டது. அதை நாம் வடிகட்டாமல் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய, அதிகப்படியான நறுமணம் நிரம்பிய பொன் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். வாத வலி உள்ளவர்கள் இரவு வேளையில் தைலத்தை பாதிக்கப்பட்ட இடத்தில் நன்றாக சூடு பறக்க தேய்த்து மறுநாள் காலையில் இளம் வெந்நீரில் குளித்து வந்தால் படிப்படியாக வாத நோய்கள் எல்லாம் நீங்கும். வயதானவர்கள் என்றால் இருவேளை பயன்படுத்தலாம். சற்று இளையவர்கள் என்றால் ஒருவேளை போதுமானது. அடுத்ததாக அடிபட்டு வீக்கம் கண்டவர்கள், இரத்தக்கட்டு கண்டவர்கள் இந்த தைலத்தை சற்று இளம் சூடாக பொறுக்கும் மட்டில் எடுத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தேய்த்து மறுநாள் காலை ஒத்தடம் தந்து, வெந்நீர் ஒத்தடம் தந்து